ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஏ மேக்ஸ். இன்னைக்கு கணக்கு 6ஆம் வகுப்பு முதல் பருவம் எண்கள் பயிற்சி 1.3ல் கணக்குகள் பார்க்கலாமா? நான் ஆல்ரெடி 1.2 பயிற்சி சொல்லி கொடுத்துருக்கேன். பார்க்காதவங்க நம்மளோட ஏஏ மேக்ஸ் சேனலில் போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி செக் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம பயிற்சி 1.3க்குள்ளே போகலாமா? இங்கே பாருங்கள், பேஜ் நம்பர் 21ல் இந்த அட்டவணை இருக்கும், சரிங்களா? இந்த அட்டவணையை நல்லா பார்த்துக்கணும். இந்த அட்டவணையை வச்சு தான் நமக்கு இனிமேல் வர பயிற்சி எல்லாமே பண்ணுற மாதிரி இருக்கும், சரிங்களா? பிட்மாஸின் விரிவாக்கம், அதாவது BIDMASன்னு கொடுத்துருக்காங்க. பின்னா பிராக்கெட், அடைப்புக்குறி. ஸோ இந்த மாதிரி வரும், ஓகேங்களா? அடுத்தது ஐனா அடுக்குகள். இது பற்றி பிறகு கற்பீர்கள். அதாவது நீங்கள் ஹையர் செகண்டரிலாம் போகிறப்போ நீங்கள் இந்த அடுக்குகளை பற்றி கற்றுப்பீங்கன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு டினா டிவிஷன், வகுத்தல். அதாவது இந்த குறி வகுத்தல், சரிங்களா? அடுத்தது எம் மல்டிப்ளிகேஷன், பெருக்கல் குறி. அடுத்தது ஏ அடிஷன், கூட்டல். ஸோ உங்களுக்கு குறி தெரியும். அடுத்தது எஸ் சப்ட்ராக்ஷன், கழித்தல், மைனஸ், ஓகேங்களா? ஸோ இந்த அட்டவணையை நீங்கள் என்ன பண்ணணும், நல்லா பார்த்துக்கணும். அப்போ தான் நம்ம சம்ஸ் எல்லாம் போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு போகலாமா? பாருங்க, பயிற்சி 1.3 கோடிட்ட இடங்களை நிரப்புக. அருள்மொழி ஒரு நாளில் 12 சேமித்தால் 30 நாட்களில் டேஷ் சேமிப்பால் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது அருள்மொழி ஒரு நாளைக்கு 12 ரூபாய் சேர்த்து வைக்கிறாங்களாம். உண்டியலாக கூட இருக்கலாம். ஸோ உண்டியில் 12 ரூபாய் சேர்த்து வைக்கிறாங்க. அப்போது அவங்க 30 நாளில் அவங்க எவ்வளோ சேர்ப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் இந்த கணக்கு உங்களுக்கு போட்டு காத்துட்டா பாருங்கள், நான் இங்கே எழுதியிருக்கேன் தெளிவாக, சரிங்களா? அருள்மொழி ஒரு நாளில் சேமித்த தொகை எவ்வளோ? 12. அப்போது அருள்மொழி 30 நாளில் சேமித்த தொகை எவ்வளோவா இருக்கும்னு கேட்டிருக்காங்க. அப்போ 30 × 12 ரூபாய் சேர்த்துருக்காங்க இல்லையா? அதை நம்ம என்ன பண்ணணும், பெருக்கி போட்டுடணும். இப்போ இது ரெண்டுத்தையுமே நம்ம பெருக்கி போட்டுடலாமா? ஸோ 2ஓட நம்ம 0வை பெருக்குனா 0, 3 2 நமக்கு என்ன 6. அடுத்தது 1ஆல் பெருக்கலாமா? 1ஓட 0வை பெருக்குனா 0, 1 3 3. இப்போ இது கூட்டிடலாமா? 0 6 3. அப்போது அவங்க எவ்வளோ சேர்த்து வைக்கிறாங்க? ஒரு மாதத்துக்கு 360 ரூபாய் என்ன பண்ணுறாங்க, சேர்த்து வைக்கிறாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அந்த டேஷில் 360 ரூபான்ட்டு எழுதணும், சரிங்களா? எழுதிடலாமா? 360 ரூபாய், ஓகேவா? அடுத்தது பாருங்கள், ஏ என்பவர் 12 நாட்களில் 1800 வருமானம் பெறுகிறார் எனில் ஒரு நாளில் அவர் டேஷை பெறுவார் அப்படின்னு கேட்குறாங்க. ஏ என்பவர் ஒரு ஆள், அவர் ஏன்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? அவர் ஏ என்பவர் 12 நாள், அதாவது 12 நாளுடைய மொத்த வருமானம் 1800 ரூபாவாம். அப்போது அவர் ஒரு நாளைக்கு எவ்வளோ வாங்குவார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம போட்டு பார்த்துடலாமா? இங்கே நான் எழுதியிருக்கேன், சரிங்களா? ஏ என்பவர் ஒரு நாளில் ஏ என்பவர் 12 நாட்களில் பெற்ற வருமானம் 1800, சரிங்களா? அப்போது ஏ என்பவர் ஒரு நாளுடைய வருமானம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஏ என்பவர் ஒரு நாளில் பெற்ற வருமானம். அப்போது இந்த 1800 நம்ம என்ன பண்ணுவோம், 12ஆல் வகுத்து போடணும் இல்லையா? ஏன்னா ஒரு நாளைக்கு எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம வகுத்து போடணும். வகுத்து போட்டுடலாமா? இப்போ இங்கே போடுறோம் பாருங்கள், 1800 12. இப்போ 12 18ல் அடங்கணும். அப்போ ஓவர் 12 போடலாமா? சரி, ஓகே. அப்போ 8லேருந்து 2 போச்சுன்னா 4, அவ்வளோதான். அடுத்தது என்ன இருக்குது, 8லேருந்து 2 போச்சுன்னா 6, சரிங்களா? அடுத்து என்ன நம்பர் இருக்குது, 0. ஸோ 0வை இறக்கியாச்சு. இப்போது 12 கூட எந்த நம்பரை பெருக்குனா நமக்கு 60 வரும்? 5 பெருக்கலாமா? அப்போ 12 × 5 எவ்வளோ? 2 10, 1 ஓர் 5 5 1 6, அப்போ 60. அப்போது 12 5 எவ்வளோ? 60. அடுத்தது என்ன இருக்கீங்க, 0 இருக்கா? அந்த 0வை என்ன பண்ணிடலாம், மேலே போட்டுடலாம். அப்போது ஏ என்பவர் ஒரு நாளில் எவ்வளோ வருமானம் பெறுறாரா? 150 ரூபாய் வருமானம் பெறுறாரு. இந்த குறிகளெல்லாம் கரெக்டாக போட்டுக்கணும். இதெல்லாம் ரூபாயுடைய சிம்பிள்ஸ், குறியீடு, சரிங்களா? அதனால் இந்த குறியீடை போட்டு தான் நீங்கள் என்ன பண்ணணும், கணக்குடைய வீடியோ எழுதணும். அவ்வளோதான், சரிங்களா? அடுத்த கணக்கு பார்க்கலாமா? 45 வகுத்தல் 7 + 8 - 2 = டேஷ்ன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம முன்னாடி ஒரு அட்டவணை படித்தோம், ஞாபகம் இருக்குங்களா? பிட்மாஸ் அப்படின்ட்டு. அந்த பிட்மாஸை வச்சு தான் இந்த கணக்கை நம்ம என்ன பண்ணணும், போடணும், சரிங்களா? போட்டுடலாமா? நம்ம
பாருங்கள், நான் கணக்கு எழுதியிருக்கேன். 45 வகுத்தல் 7 + 8 - 2 = டேஷ்னு எழுதியிருக்கேன். இப்போது நம்ம என்ன பண்ணணும், பிட் மாஸ் அப்படின்ட்டு எழுதிக்கணும். உங்களுக்கு புரியலன்னா BIDMASன்னு எழுதிக்கணும். சரியா? பிட் மாஸ்ன்னு எழுதிக்கணும். பினா பிராக்கெட், ஐனா வந்து அடைப்புக்குறி, டினா டிவிஷன், எம்னா மல்டிபிகேஷன், ஏனா அடிஷன், எஸ்னா சப்ட்ராக்ஷன். ஸோ உங்களுக்கு தமிழில் தெரியும் இல்லையா, நீங்கள் அப்படி கூட பண்ணிக்கலாம். இங்கிலீஷில் சொன்னால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அதனால தான். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ப்ராக்கெட்டில் இருக்கிறத தான் நம்ம பண்ணணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கிறதுல பண்ணிடலாமா? அப்போ ப்ராக்கெட் இங்கே எதில் இருக்குது பாருங்கள், 7 8 தான் நமக்கு என்ன இருக்குது, ப்ராக்கெட்டில் இருக்குது. அப்போது வகுத்தல் 7 8 கூட்டினா எவ்வளோ நமக்கு, 15. அடுத்தது என்ன இருக்குது, -2 அப்படியே போட்டுடணும். சரி, ப்ராக்கெட்டில் இருக்கிறத முதல்ல பண்ணியாச்சு. அடுத்தது இது நமக்கு தேவையில்லை. அடுத்தது என்ன இருக்குது, டிவிஷன் இருக்குது. டிவிஷன்னா என்னது, வகுத்தல். இப்போது 45க்கும் 15க்கும் நடுவில் தான் நமக்கு என்ன இருக்குது, வகுத்தல் இருக்குது. அப்போது 45யும் 15 நம்ம என்ன பண்ணணும், வகுத்து போடணும். போட்டுடலாமா? 45 பெரிய நம்பர், அதனால் உள்ளே எடுத்துக்கிறோம். 15 வெளியே எடுத்துக்கிறோம். 15 3 நமக்கு என்ன, 45. 45லேருந்து 45 போச்சுன்னா 0. அப்போ நமக்கு இங்கே என்ன கிடைக்கிது, 3 கிடைக்கிது. அடுத்தது என்ன இருக்குது, -2. அடுத்தது என்ன இருக்குது நமக்கு பாருங்கள், மல்டிபிகேஷன், அடிஷன், சப்ட்ராக்ஷன். சப்ட்ராக்ஷன்னா கழித்தல். ஸோ இங்கே கழித்தல் வந்துருச்சா? இப்போ 3லேருந்து 2 போச்சுன்னா நமக்கு எவ்வளோ, 1. அவ்வளோதான். புரியுதுங்களா? இப்போ நம்ம அந்த டேஷில் என்னென்னு எழுதுவோம், ஆன்சரு 1ன்னு எழுதுவோம். சரிங்களா? அப்போது நிரப்புகளை 3வது கணக்குக்கு என்ன ஆன்சரு, 1. அவ்வளோதான். அடுத்தது 2வது கணக்கு பாருங்கள், சரியா தவறா என கூறுக. முதல் கணக்கு 3 + 9 பெருக்கல் 8 = 96ன்னு கொடுத்துருக்காங்க. இவங்க அதாவது இங்கே ஆன்சர் இவங்களே கொடுத்துருக்காங்க. இந்த ஆன்சர் வந்து சரியா தப்பான்னு கேட்டிருக்காங்க. நம்ம போட்டு பார்த்துட்டு சொல்லிடலாமா, இது சரியா தப்பான்னிட்டு? பாருங்கள், நான் இங்கே கணக்கு எழுதியிருக்கேன். 3 + 9 × 8 = 96. அப்போ நம்ம வந்து என்ன எழுதிப்போம், பிட் மாஸுங்கிறத எழுதிப்போமா? அப்போ தான் நமக்கு புரியும் எது முதல்ல பண்ணணும் அப்படின்ட்டு. முதல்ல ப்ராக்கெட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் வந்து அடைப்புக்குறி, அதுக்கப்புறம் என்ன இருக்குது, டிவிஷன் இருக்குது. டிவிஷன் ஏதாவது இருக்கா பாருங்கள், வகுத்தல் எதுவுமே இல்லை. அப்போ அடுத்தது என்ன இருக்குது, எம் வந்து இருக்கா? எம்னா என்னது, மல்டிபிகேஷன். ஸோ மல்டிபிகேஷன் இருக்குது, பெருக்கல் இருக்குது இல்லையா? அப்போ முதல்ல நம்ம என்ன பண்ணுவோம், இந்த பெருக்கல் இது ரெண்டுத்தையுமே நம்ம வந்து என்ன பண்ணுவோம், பெருக்கிப்போம். அப்போது 3 + 9 8 எவ்வளோ, 72. இப்போ என்ன பண்ணுவோம், மல்டிபிகேஷன் அடுத்தது நமக்கு என்ன இருக்குது, அடிஷன், கூட்டல் இருக்குது. அப்போது 3யும் 72யும் கூட்டினா நமக்கு என்ன விடை கிடைக்கும், 75 கிடைக்கும். சரிங்களா? 3யும் 72யும் கூட்டினா நமக்கு 75 கிடைக்கும். ஆனால் இவங்க என்ன கொடுத்துருக்காங்க, 96ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போது இவங்க கொடுத்துருக்கிறது என்ன, தவறு. நமக்கு என்ன தான் கணக்குக்கு ஆன்சர் வரணும், நமக்கு வந்து 75ன்னு தான் வரணும். அப்போ நம்ம என்ன போடணும், தவறுன்னு போடணும். அவ்வளோதான். புரியுதுங்களா? அடுத்த கணக்கு பார்க்கலாமா? 7 × 20 - 4 = 136ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 136 இவங்க கொண்டு வந்திருக்க ஆன்சர். இது சரியா தவறான்னு கேட்டிருக்காங்க. நம்ம போட்டு பார்த்துடலாமா? நான் இங்கே போட்டிருக்கேன் பாருங்கள். 7 × 20 - 4 = 136. நம்ம பிட் மாஸ்ன்னு எழுதிப்போமா? ஏன்னா அந்த முறை பிரகாரம் தான் நமக்கு இனிமேல் கணக்குங்கள்லாம் பண்ணணும். பினா ப்ராக்கெட்டு, ஐனா அடைப்புக்குறி, டினா டிவிஷன் நமக்கு இல்லை. அடுத்தது மல்டிபிகேஷன் இருக்கு இல்லையா? அப்போ என்ன பண்ணுவோம், 7யும் 20யும் நம்ம என்ன பெருக்கிப்போம். 7 2 எவ்வளோ நமக்கு, 14. இந்த 0வை அப்படியே சேர்த்துப்போம். அடுத்தது என்ன இருக்குது, -4. இப்போ 140லேருந்து 4 நம்ம என்ன பண்ணணும், கழிக்கணும். கழிச்சிடலாமா? 140லேருந்து 4 கழிக்கணும். 4 இங்கே 0லேருந்து 4 போகாது, அதனால் என்ன பண்ணுவோம், இங்கே பக்கத்துலேருந்து கடன் வாங்குவோம். இந்த 4ங்கிறது நமக்கு இங்கே 3 ஆகும், இங்கே 10. 10லேருந்து 4 போச்சுன்னா எவ்வளோ, 6. அடுத்தது என்ன, 3. அடுத்தது 1. அப்போ நமக்கு என்ன ஆன்சர், 136. அப்போது அவங்க கொடுத்துருக்கிறது என்ன, நமக்கு சரி. அப்போ நம்ம என்ன எழுதணும், சரின்ட்டு எழுதணும். புரியுதுங்களா? சரின்ட்டு எழுதிடலாமா? டிக் போட்டுடணும், சரின்ட்டு டிக் போட்டுடணும். அவ்வளோதான். சரிங்களா? அடுத்த கணக்கு பார்க்கலாமா? பாருங்கள், 40 + ப்ராக்கெட் 56 - 6 ப்ராக்கெட் வகுத்தல் 2 = 45ன்னு கொடுத்துருக்காங்க. எவ்வளோ ஆன்சர் கொண்டு வந்திருக்காங்க இவங்க, 45ன்னு கொண்டு வந்திருக்காங்க. அப்போ நம்ம போட்டு பார்த்துடலாமா, இது சரியா தவறான்னு போட்டு பார்த்துடலாமா? நான் இங்கே கணக்கு எழுதியிருக்கேன். சரியா? 40 + 56 - 6 வகுத்தல் 2 = 45 நான் கணக்கு எழுதியிருக்கேன். நம்ம என்ன போட்டுப்போம், பிட் மாஸ்ன்னு போட்டுப்போமா?
சரி. இப்போ பின்னா ப்ராக்கெட். ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறது தான் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு 40 ப்ளஸ் 56லேருந்து 6 கழிச்சா நமக்கு எவ்வளோ? கழிச்சு பார்த்துலாமா? 56லேருந்து 6. 6லேருந்து 6 போச்சுன்னா 0, 5. அப்போ நமக்கு என்ன ஆன்சர்? 50. ப்ராக்கெட்டில் இருக்கிறத முடிச்சிட்டோம். அடுத்தது என்ன இருக்குது? ஐ வந்து என்ன? அடைப்புக்குறி. அங்கே எதுவுமே இல்லை. அடுத்தது என்ன? டிவிஷன். டிவிஷன்னா வகுத்தல் இருக்கா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த வகுத்தல் 2 கொண்டு வருவோம். இப்போ என்ன பண்ணுவோம்? 40 அப்படியே இறக்கிப்போம். 50யும் 2யும் நம்ம என்ன பண்ணுவோம்? வகுப்போம். வகுத்துடலாமா? ஸோ 2 வெளியே போட்டுப்போம், 50 உள்ளே போட்டுப்போம். 20 2ஆல் வந்து எத்தனை நம்பரை வகுத்தா நமக்கு 50 கிடைக்கும்? 25. அப்போ 25 2 எவ்வளோ நமக்கு? 50. அப்போ இங்கே 25ன்னு போட்டுடலாமா? சரி, ஓகே. 25ன்னு போட்டாச்சு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 40யும் 25யும் நம்ம என்ன பண்ணணும்? கூட்டணும். ஏன்னா டிவிஷனுக்கு அடுத்தது நமக்கு என்ன இருக்குது? மல்டிப்ளிகேஷன் இருக்குது. நமக்கு மல்டிப்ளிகேஷனில் எதுவுமே இல்லை. அதுக்கு அடுத்தது என்ன இருக்குது? ஆடுனா கூட்டல். கூட்டல் வந்துருச்சா? இப்போ என்ன பண்ணணும்? இந்த 40யும் 25யும் நம்ம என்ன பண்ணணும்? கூட்டிக்கணும். ஸோ 40 25யும் கூட்டிக்கலாமா? 0லேருந்து 5 கூட்டினா 5, 4 2 நமக்கு 6. அப்போ நம்மளோட விடை என்ன? 65. ஸோ 65 தான் நமக்கு என்ன? விடை. ஆனால் இவங்க என்ன கொடுத்துருக்காங்க? 45ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போது நம்ம இங்கே என்ன எழுதணும்? தவறுன்னு எழுதணும். சரிங்களா? அவங்க கொடுத்துருக்கிற பதில் வந்து தவறு. நமக்கு என்ன ஆன்சர் வந்தது? 65 தானே வந்தது. ஆனால் இவங்க 45ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ தவறுன்னு எழுதிடணும். அவ்வளோதான். புரியுதுங்களா? அடுத்த கணக்கு பார்க்கலாமா? 3வது கணக்கு பாருங்கள். கடந்த 5 மாதங்களில் ஒரு குறிப்பிட்ட பொது நூலகத்திற்கு வருகை புரிந்தவர்களின் எண்ணிக்கை முறையே 1200, 2000, 2450, 3060 மற்றும் 3200. 5 மாதங்களில் அந்த நூலகத்திற்கு வருகை புரிந்தவர்களின் மொத்தம் எத்தனை பேர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மொத்தமாக எத்தனை பேருன்னு கேட்டிருக்காங்க. மொத்தம்ட்டாலே நம்ம என்ன பண்ணிடணும்? கூட்டிடணும். அப்போது இந்த 5 நம்பரையும் நம்ம கூட்டி போட்டுடலாமா? கூட்டினா தான் நமக்கு என்ன கிடைக்கும்? மொத்தம் எத்தனை பேர் வந்திருக்காங்கன்னு கிடைக்கும். புரியுதுங்களா? நான் இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள். பொது நூலகத்திற்கு வருகை புரிந்தவர்களின் எண்ணிக்கை 1200, 2000, 2450, 3060, 3200ன்ட்டு நான் 5 நம்பரையும் எழுதியிருக்கேன். இதை மொத்தத்தையும் கூட்டிடலாமா நம்ம? இப்போ 0 0 0 தான் இருக்குது. 0 வந்துடும். அடுத்தது பாருங்கள், 0 இருக்குது, 0 5ம் 6ம் இருக்குது. 5யும் 6யும் கூட்டினா நமக்கு என்ன? 11 தானே? அப்போ மீதி ஒன்று எங்கே போடுவீங்க? இங்கே ஒன்று போடுங்க. இங்கே ஒரு ஒன்று போட்டுட்டு மீதியை வந்து இங்கே ஒன்று போடணும். அடுத்தது இந்த லைன் பார்க்கணும். 1யும் 2யும் கூட்டினா எவ்வளோ? 3. 3யும் 4யும் கூட்டினா 7. 7யும் 2யும் கூட்டினா நமக்கு எவ்வளோ? 9. போட்டாச்சா? அடுத்த லைன் பார்க்கணும். இங்கே பாருங்கள், 1யும் 2யும் கூட்டினா 3, 3யும் 2யும் கூட்டினா 5, 5யும் 3யும் கூட்டினா 8, 8யும் 3யும் கூட்டினா எவ்வளோ? 11. அப்போது நமக்கு 5 மாதத்தில் மொத்தம் எத்தனை பேர் வந்திருக்காங்களாம்? 11,910 பேர் மொத்தமாக வந்திருக்காங்க. அவ்வளோதான் இந்த கணக்குக்கான விடை. சரிங்களா? ஈஸியாக தானே இருக்குது. 5 நம்பரையும் கூட்டி என்ன விடையோ அதுதான் இந்த கேள்விக்கான பதில். புரிஞ்சுதுங்களா? அடுத்த கணக்கு பார்க்கலாமா? 4வது கணக்கு பாருங்கள். சேரன் வங்கியில் சேமிப்பாக 7,50,250 வைத்திருந்தார். கல்வி செலவிற்காக 5,34,500 திரும்ப எடுத்தார். அவரின் கணக்கில் உள்ள மீதி தொகையை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது சேரன் வந்து எவ்வளோ வச்சுருந்தாராம் பேங்க்கில்? 7,50,250 ரூபா வச்சுருந்தாராம். எவ்வளோ எடுத்துட்டாராம்? 5,34,500 எடுத்துட்டாராம். அப்போ பேலன்ஸ் மீதி எவ்வளோ இருக்குன்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த நம்பர்லேருந்து இதை கழிச்சிட்டா நமக்கு மீதி எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிடலாம். அந்த கணக்கு போட்டுடலாமா? சரி, ஓகே. 4வது கணக்கு பாருங்கள். சேரன் வங்கியில் சேமித்த தொகை எவ்வளோ? 7,50,250. சேரன் கல்வி செலவிற்காக எடுத்த தொகை எவ்வளோ? 5,34,500. சரிங்களா? இப்போ இதுலேருந்து இதை கழிச்சிடலாமா? 0லேருந்து 0 போச்சுன்னா நமக்கு 0, 5லேருந்து 0 போச்சுன்னா என்ன? நமக்கு 5. 2லேருந்து நமக்கு என்ன ஆகாது? 5 வந்து பெரிய நம்பர் போகாது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? பக்கத்தில் கடன் வாங்குவோம். ஆனால் இங்கே பக்கத்தில் நமக்கு என்னவாக இருக்குது? 0வாக இருக்குது. அப்போ திரும்பியும் நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த 5லேருந்து கடன் வாங்குவோம். இங்கே 5லேருந்து 1 போச்சுன்னா நமக்கு எவ்வளோ இருக்கும்? 4 இருக்கும். இந்த 4ஓட
இங்கே 1 வந்ததுன்னா நமக்கு எவ்வளோ இருக்கும் 10ன்னு இருக்கும். ஆனால் இங்கே திருப்பியும் இங்கே நம்ம பக்கத்தில் கடன் வாங்கணும். அதனால் இங்கே 10லேருந்து 1 போச்சுன்னா நமக்கு என்னவாகும் 9 ஆகும். அப்போ இங்கே எவ்வளோ ஆகும் 12. இப்போ 12லேருந்து 5 போச்சுன்னா எவ்வளோ 7. 9லேருந்து 4 போச்சுன்னா 5. 4லேருந்து 3 போச்சுன்னா 1. 7லேருந்து 5 போச்சுன்னா எவ்வளோ 2. அப்போது சேரனுடைய கல்வி செலவிற்காக எடுத்த மீதி தொகை எவ்வளோ இருக்குது நமக்கு 2,15,750 ரூபாய் வந்து அவரோட வங்கி கணக்கில் இருக்குது. அவ்வளோதான். புரியுதுங்களா? அதாவது இந்த நம்பர்லேருந்து இந்த நம்பரை கழிச்சிட்டா மீதி தொகை. புரிஞ்சுதுங்களா? அடுத்த கணக்கு பார்க்கலாமா? 5வது கணக்கு. ஒரு மிதிவண்டி தொழிற்சாலையில் ஒரு நாளைக்கு 1500 மிதிவண்டிகள் உற்பத்தி செய்யப்பட்டன எனில் 25 நாட்களில் எத்தனை மிதிவண்டிகள் உற்பத்தி செய்யப்பட்டன அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது வந்து ஒரு சைக்கிள் கம்பெனியாக மிதிவண்டி தொழிற்சாலைன்னு என்னது சைக்கிள், அவங்க வந்து ஒரு நாளைக்கு வந்து 1560 சைக்கிள் வந்து உற்பத்தி பண்ணுறாங்களாம். அப்போ 25 நாள் வந்து அவங்க எவ்வளோ பண்ணுவாங்க, எவ்வளோ சைக்கிள் மிதிவண்டியை உற்பத்தி செய்வாங்கன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இதை நம்ம எந்த முறையில் போடுவோம்? வகுத்தல் முறையில் போடுவோம். சரிங்களா? போட்டுடலாமா? பெருக்கல் முறையில் போடுவோம். ஸோ தொழிற்சாலை ஒரு நாளைக்கு உற்பத்தி செய்த மிதிவண்டி எவ்வளோ 1560. அப்போது அவங்க 25 நாட்களில் உற்பத்தி செய்த மிதிவண்டினா 25 × 1560. இப்போ இதையும் நம்ம என்ன பண்ணலாம்? பெருக்கி போட்டுடலாம். சரிங்களா? ஏன்னா அவங்க வந்து என்ன கேட்டிருக்காங்க 25 நாட்களில் உற்பத்தி செய்த மிதிவண்டிகளை தானே கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம இதையும் என்ன பண்ணிடலாம்? பெருக்கி போட்டுடலாம். பெருக்கிடலாமா? இங்கே பாருங்கள், இங்கே பெருக்கிறேன். 1560 × 25. ஸோ 0ல் 5 பெருக்குனா நமக்கு 0. IR எவ்வளோ 30. 30க்கு 0 இங்கே போட்டாச்சு, 3 இங்கே போட்டாச்சு. 5 25. 25 கூட 3 கூட்டினா நமக்கு என்ன 28. அப்போ 2 இங்கே வருமா? ஒரு 5 5. 5 கூட 2 கூட்டினா என்ன நமக்கு 7. அடுத்தது 0 கூட 2 வந்து பெருக்குனா 0. 6 எவ்வளோ 12. 12க்கு 2 இங்கே போட்டாச்சு, 1 இங்கே போட்டாச்சு. 2 எவ்வளோ 10. 10 கூட இங்கே என்ன இருக்குது 1 இருக்குது, 11 கூட்டினோம்னா 11, மீதி 1. 2 2. 2 கூட 1 கூட்டினோம்னா 3. சரிங்களா? அடுத்தது 0 0. 8யும் 2யும் கூட்டினோம்னா 10, மீதி 1. 7 1 8, 8 1 9. மீதி எவ்வளோ இருக்குது 39. அவ்வளோதான். அப்போது நம்ம 25 நாட்களில் நம்ம எவ்வளோ உற்பத்தி செய்திருக்கோம் 39,000 மிதிவண்டிகளை வந்து உற்பத்தி செய்திருக்காங்க. இதுதான் இந்த கணக்குக்கான பதில். புரியுதுங்களா? அடுத்த கணக்கு பார்க்கலாமா? 6வது கணக்கு பாருங்கள். ஒரு நிறுவனம் புது ஆண்டிற்கான வெகுமதி தொகையாக போனஸ் 62,500 25 ஊழியர்களுக்கு சமமாக பங்கிட்டு வழங்கியது. ஒவ்வொருவரும் பெற்ற தொகை எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது வந்து ஒரு கம்பெனி வந்து அவங்கக்கிட்ட வேலை பார்க்குறவங்களுக்கு போனஸ் கொடுக்குறாங்க. எவ்வளோ கொடுக்குறாங்க? மொத்தமாக 62,500 ரூபாவை கொடுக்குறாங்க. அப்போது அவங்க 25 ஊழியர்களுக்கு சமமாக பங்கிட்டு கொடுத்துருக்காங்க இந்த 62,500. அப்போது ஒவ்வொருத்தரும் அந்த 25 பேரில் ஒவ்வொருத்தரும் எவ்வளோ தொகையை வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். சரியா? போட்டுடலாமா இதை? பாருங்க, இங்கே நான் கணக்கு எழுதியிருக்கேன். சரியா? வெகுமதி தொகை எவ்வளோ 62,500. ஊழியர்களுக்கு வழங்கிய தொகை எவ்வளோ 25. அப்போது நம்ம இந்த 62,500 இந்த 25 வகுத்தோம்னா நமக்கு என்ன கிடச்சிரும்? விடை கிடச்சிரும். பண்ணிடலாமா? இந்த வகுத்தல் நான் இங்கே போடுறேன் பாருங்கள். 62,500 25. சரியா? இப்போது ஃபஸ்ட்டு எத்தனை எடுத்துக்கணும்? ஃபஸ்ட்டு 2 நம்பர் எடுத்துக்கலாமா? 25 2 எவ்வளோ நமக்கு 50. போட்டாச்சா? இப்போ 6லேருந்து 5 போச்சுன்னா 1. அடுத்தது என்ன இருக்குது 2. அடுத்தது என்ன இருக்குது 5. அடுத்தது 125 வரா மாதிரி 25வது வாய்ப்பாடு சொல்லணும். அப்போது 5 25 வந்து நமக்கு எவ்வளோ வருது 125. 125லேருந்து 125 போச்சுன்னா 0. இங்கே 2 0 வந்து நமக்கு பேலன்ஸ் நிற்கிதுல. அப்போ அது என்ன பண்ணணும்? நம்ம மேலே போட்டுடணும். சரிங்களா? அப்போது நமக்கு எவ்வளோ 2,500. அப்போது ஒவ்வொருத்தரும் எவ்வளோ காசு வாங்கியிருக்காங்களாம்? 2,500 வாங்கியிருக்காங்க. எவ்வளோ வாங்கியிருக்காங்க? 2,500 ரூபாய் ஒவ்வொருத்தரும் வாங்கியிருக்காங்க. அவ்வளோதான். சரிங்களா? அடுத்த கணக்கு பார்க்கலாமா? 7வது கணக்கு பாருங்கள். சுருக்குக. இது பாருங்கள், இந்த 3 கணக்குமே நம்ம எந்த முறையில் போடணும்? பிட்மாஸ் அந்த முறையில் போடணும். சரிங்களா? முதல் கணக்கு பாருங்கள். ப்ராக்கெட்டில் 10 கூட்டல் 17 பிராக்கெட் வகுத்தல் 3ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கணக்கை நம்ம போட்டுடலாமா?
பாருங்கள், நான் இங்கே கணக்கு எழுதியிருக்கேன் சரியா. 10 + 17 பிராக்கெட் வகுத்தல் 3ன்னு எழுதியிருக்கேன். நம்ம என்ன பண்ணிக்கணும், பிட் மாஸுங்கிறத எழுதிக்கணும் நமக்கு புரியணுங்கிறதுக்காக சரிங்களா. ஃபஸ்ட்டு என்னது பிராக்கெட். அப்போ என்ன பண்ணணும், பிராக்கெட்குள்ளே இருக்கிறத பண்ணணும். 10யும் 17யும் கூட்டினா எவ்வளோ, 27. அடுத்தது என்ன இருக்குது, வகுத்தல் 3 போட்டுக்கணும் சரியா. அடுத்தது என்ன, டிவிஷன் வகுத்தல். நமக்கு டிவிஷனில் தான் இருக்குது. அப்போது 27 வந்து நம்ம என்ன பண்ணணும், 3ஆல் வகுக்கணும். எத்தனை 3 வந்து நமக்கு 27, 9 3 நமக்கு 27. இதை பாருங்கள், தெரியலனா போடுறேன். 3 9 3 27. அப்போது இந்த முதல் கேள்விக்கான பதில் என்ன, நமக்கு ஆன்சர் வந்து 9. அவ்வளோதான், புரியுதுங்களா. அடுத்த கணக்கு பார்க்கலாமா. 12 மைனஸ் 3 பிராக்கெட் வந்திருக்கு பாருங்கள். 3 மைனஸ் பிராக்கெட் 6 மைனஸ் 5 மைனஸ் 1 பிராக்கெட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா. நம்ம என்ன பண்ணுவோம், பிட் மாஸ்ன்னு எழுதிப்போமா, பிட் மாஸ் சரிங்களா. உங்களுக்கு நல்லா புரிகிற வரைக்கும் நீங்கள் இந்த லெட்டரை என்ன பண்ணுங்கள், எழுதி எழுதி போடுங்க, அப்போ தான் ஈஸியாக இருக்கும் சரியா. இப்போது ஃபஸ்ட்டு என்னது, ப்ராக்கெட்டில் இருக்கிறது பண்ணணும். ப்ராக்கெட்டில் நமக்கு என்ன இருக்குது, இந்த 5 மைனஸ் 1 இருக்கா, முதல்ல அதை எடுத்து பண்ணிடலாமா. அப்போ மற்றதெல்லாம் அப்படியே வரணும். 12 மைனஸ் 3 மைனஸ் 6 மைனஸ் 5லேருந்து 4 போச்சுன்னா நமக்கு எவ்வளோ, 5லேருந்து 1 போச்சுன்னா எவ்வளோ, 4. அப்போ ப்ராக்கெட் போட்டுட்டு இந்த ஹோல் ப்ராக்கெட் போட்டுடணும் சரிங்களா. அடுத்தது என்ன பண்ணணும், அடைப்புக்குறி. அடைப்புக்குறி நமக்கு இங்கே எதுவுமே கிடையாது. அடுத்தது என்ன, டிவிஷன். டிவிஷனும் நமக்கு எதுவுமே இல்லை. மல்டிப்ளிகேஷனும் நமக்கு கிடையாது. அடிஷனும் நமக்கு கிடையாது. அடுத்தது என்ன, சப்ட்ராக்ஷன், கழித்தல் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு எல்லா குறியுமே கழித்தல தான் வந்திருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், கழித்தல் முறையில் போடலாம் சரிங்களா. முதல்ல இந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறத கழிச்சிடலாமா. இந்த 3 வந்துருமா, மைனஸ் 6லேருந்து 4 போச்சுன்னா நமக்கு எவ்வளோ, 2 சரியா. அடுத்தது 12 மைனஸ் 3லேருந்து 2 போச்சுன்னா எவ்வளோ, 1. 12லேருந்து 1 போச்சுன்னா எவ்வளோ, 11. அவ்வளோதான் சரிங்களா. இந்த கணக்குக்கான பதில் என்ன, 11. மூணாவது கணக்கு பார்க்கலாமா. 100 + 8 வகுத்தல் 2 ப்ளஸ் ப்ராக்கெட்டில் 3 × 2 மைனஸ் 6 வகுத்தல் 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், பிட் மாஸ் அப்படின்ட்டு எழுதிக்கலாம் சரியா. ஸோ ஃபஸ்ட்டு என்ன, நமக்கு ப்ராக்கெட். முதல்ல ப்ராக்கெட் எங்கே இருக்குது பாருங்கள், அதோ இருக்கா, 3 × 2 ப்ராக்கெட் இருக்குது. அப்போ அதை முதல்ல எடுத்துக்கலாம். அப்போ மற்றதெல்லாம் அப்படியே வரும். 100 + 8 வகுத்தல் 2 ப்ளஸ் ப்ராக்கெட்டில் 3 2 எவ்வளோ, 6. அடுத்தது என்ன, அதுவும் அப்படியே வரும், 6 வகுத்தல் 2 சரியா. அடுத்தது ப்ராக்கெட் இப்போ முடிச்சிட்டோம். அடுத்தது என்ன, அடைப்புக்குறி. அடுத்தது என்ன, டிவிஷன். ஸோ டிவிஷன் பண்ணலாமா. டிவிஷன் எங்கே இருக்குது பாருங்கள், இந்த 6 வகுத்தல் 2ல் இருக்குது, 8 வகுத்தல் 2ல் இருக்குது. அப்போ இதை பண்ணிடலாமா. 100 + 8லேயே 2 வகுத்தா நமக்கு என்ன கிடைக்கும், 4 2 8 தானே. அப்போது இங்கே வகுத்து இங்கே போட்டாச்சு. அடுத்தது 6 போட்டுக்கலாமா. அடுத்தது மைனஸ் 6லேருந்து 2 வகுத்தோம்னா எவ்வளோ, 3 2 6. அவ்வளோதான் சரிங்களா, போட்டாச்சா. இப்போ அடுத்த குறி வகுத்தல் போட்டுட்டோம். அடுத்தது என்ன இருக்குது, மல்டிப்ளிகேஷன், பெருக்கல் வந்து நமக்கு இங்கே இல்லை. அடுத்தது என்ன, அடிஷன். அடிஷன் இருக்கா. அப்போ என்ன பண்ணணும், நம்ம அடிஷன் இருக்கு இல்லையா. ஸோ இது ரெண்டுத்தையுமே நம்ம கூட்டிக்கணும். இப்போ 100 + 6யும் 4யும் 6யும் கூட்டினா எவ்வளோ, 10 மைனஸ் 3 சரிங்களா. அடுத்தது கடைசியாக என்ன இருக்குது, சப்ட்ராக்ஷன். ஸோ கழித்தல். கழிச்சு போட்டுடலாமா. என்ன இருக்குது, 10லேருந்து 3 வந்து என்ன பண்ணணும், கழிக்கணும். அப்போ 100 + 10லேருந்து 3 கழிச்சிங்கன்னா எவ்வளோ, 7. அப்போ 100யும் 7யும் கூட்டினீங்கன்னா எவ்வளோ, நமக்கு 107. இதுதான் இந்த கணக்குக்கான பதில் சரிங்களா. இந்த பிரகாரம் தான் நம்ம வந்து ஒன்று ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போடணும். அப்போ தான் வந்து ஆன்சர் நமக்கு கரெக்டாக வரும் சரிங்களா. முதல்ல ப்ராக்கெட்டில் இருக்கிறத பண்ணிடணும், அதுக்கப்புறமா வந்து டிவிஷனில் இருக்கிறது பண்ணிடணும், அப்புறமா மல்டிப்ளிகேஷன், அப்புறமா அடிஷன், அப்புறமா சப்ட்ராக்ஷன். புரியுதுங்களா. அவ்வளோதான் சரிங்களா. இந்த முறை பிரகாரம் பண்ணால் தான் நமக்கு ஆன்சர் வந்து கரெக்டாக வரும். அடுத்த கணக்குக்கு போகலாமா. புறவய வினாக்கள். 8வது கணக்கு பாருங்கள். 3 + 5 - 7 × 1 மதிப்பு என்ன டேஷ்னு கேட்டிருக்காங்க. 4 ஆன்சர் கொடுத்துருக்காங்க. நமக்கு எந்த ஆன்சர் கரெக்டுன்னு பார்க்க சொல்லியிருக்காங்க. நம்ம போட்டு பார்த்துடலாமா. பாருங்கள், நான் இங்கே கணக்கு எழுதியிருக்கேன் சரியா. இதை வந்து நம்ம எந்த முறையில் போடுவோம், பிட் மாஸ் முறையில் தானே போடுவோம். ஸோ நான் பிட் மாஸ்ன்னு எழுதியிருக்கேன் சரியா. ஃபஸ்ட்டு என்ன, ப்ராக்கெட் இல்லை, அடைப்புக்குறி இல்லை, டிவிஷன் இல்லை, மல்டிப்ளிகேஷன் இருக்குது. அப்போது 3 + 5 - 7 1 எவ்வளோ, 7. அடுத்தது என்ன இருக்குது, அடிஷன், கூட்டல் இருக்குது. கூட்டல் இருக்கா. அப்போ 3 5 கூட்டிக்கிட்டோம்னா 8 மைனஸ் அடுத்தது என்ன, 7. இப்போ கடைசியாக
8லேருந்து 7 போச்சுன்னா எவ்வளோ? நமக்கு 1. அப்போது நம்ம இந்த கேள்விக்கான பதில் என்ன? 1. பாருங்கள், இருக்கா 1? இருக்குது பாருங்கள். தான் வந்து என்னது நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர். அப்போ அதை டிக் பண்ணிடணும். சரிங்களா? அடுத்த கணக்கு பாருங்கள். 24 வகுத்தல் பிராக்கெட் 8 மைனஸ் பிராக்கெட் 3 × 2 மதிப்பு காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கீழே 4 ஆன்சர் இருக்குது. இதையும் போட்டு பார்த்துடலாமா? ஸோ பிட்மாஸ்ன்னு எழுதிக்கலாமா? பிட்மாஸ் பிராக்கெட் வந்து ஃபஸ்ட்டு பண்ணணும். அப்போது 24 வகுத்தல் பிராக்கெட் 8 மைனஸ் 2 எவ்வளோ நமக்கு? 6. அவ்வளோதான். சரிங்களா? அப்புறம் அடுத்தது என்ன? 24 வகுத்தல் பிராக்கெட் பண்ணியாச்சு, அடைப்புக்குறியில். அடுத்தது என்ன? டிவிஷன் இருக்குது. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணணும்? டிவிஷன் பண்ணணும். இருக்கா இங்கே வகுத்தலில் 24 8 நம்ம என்ன பண்ணணும்? வகுத்து போடணும். 24 8 வகுத்தா எவ்வளோ நமக்கு கிடைக்கும்? வகுத்து பார்த்துடலாமா? சாரி, நம்ம முதல்ல ப்ராக்கெட்டில் இருக்கிறத பண்ணிடணும் இல்லையா? அப்போது நம்ம 8லேருந்து 6 நமக்கு கழிச்சோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும்? 2 வரும். இப்போ 24லேருந்து 2 நம்ம வகுத்து போடலாம். சரிங்களா? 2லேருந்து 24 வகுக்கணும். 2 2 0 4. அடுத்தது என்ன? 2 2 4. அவ்வளோதான். அப்போ நம்மளோட ஆன்சர் என்ன? 12. சரிங்களா? ஸோ ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறது பண்ணணும். நான் வந்து இங்கே ஒரு மிஸ்டேக் பண்ணிவிட்டேன். இதை மட்டும் கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அப்போது நம்மளோட ஆன்சர் என்ன? 12. ஸோ 12 நம்ம வந்து டிக் பண்ணிட்டோமா? அவ்வளோதான். அடுத்தது பாருங்கள். பிட்மாஸை பயன்படுத்தி சரியான குறியீட்டை கட்டத்தில் நிரப்புக. ஸோ இங்கே வந்து ஒரு சம் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து 4 சிம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் மைனஸ் இன்டூ டிவிஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த சிம்பிள்ஸ் எது கரெக்டாக வரும்னு கேட்டிருக்காங்க. நம்ம போட்டு பார்த்துடலாமா? நான் ஆல்ரெடி போட்டு பார்த்துட்டேன். இன்டூ தான் கரெக்டாக வருது. நான் உங்களுக்கு சம் போட்டு காட்டுறேன். சரிங்களா? பாருங்கள், நான் அந்த சம் எழுதியிருக்கேன். இன்ட்டு தான் நமக்கு கரெக்டாக வருது. ஸோ 2 இன்ட்டு, அதாவது 10ன்ட்டு வரணும். சரிங்களா? 2 × 6 - 12 வகுத்தல் 4 + 2. சரிங்களா? அப்போ ஃபஸ்ட்டு பிட்மாஸ்ன்னு எழுதிப்போமா? BIDMAS பிட்மாஸ். ஸோ ப்ராக்கெட் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணிடணும். இங்கே இருக்கா ப்ராக்கெட்டு? 2 × 6 - 12 வகுத்தல் 4 2 கூட்டினா எவ்வளோ? 6. ஸோ ப்ராக்கெட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வந்து நமக்கு என்ன இருக்குது? அடைப்புக்குறி. அடுத்தது என்ன இருக்குது? டிவிஷன். ஸோ டிவிஷன் இருக்கா? பண்ணிடலாமா? அப்போ 2 × 6 - 12 6 வகுத்தா எவ்வளோ கிடைக்கும்? 6 2 12. அப்போ 2 போட்டாச்சா? அடுத்தது என்ன இருக்குது? மல்டிபிகேஷன். ஸோ இருக்கா இங்கே மல்டிபிகேஷன். அப்போ 6 2 நமக்கு எவ்வளோ? 12. அடுத்தது என்ன? -2. ஸோ 12லேருந்து நமக்கு 2 போச்சுன்னா எவ்வளோ? 10. அப்போது சரியா? அப்போ நம்ம கொண்டு வந்த ஆன்சர் வந்து கரெக்டு தானே? அவங்க கொடுத்துருக்கிறதும் கரெக்டு தான். அப்போது நமக்கு என்ன தான் ஆன்சர்? டிக் பண்ணணும். நம்ம மல்டிபிகேஷன் பெருக்கல் தான் நமக்கு என்ன பண்ணணும்? இங்கே போடணும். சரிங்களா? நம்ம 10 தானே நம்மளும் கொண்டு வந்தோம். அப்போ மல்டிபிகேஷன் தான் கரெக்டு. சரிங்களா? அவ்வளோதான். சரிங்களா? இந்த சம்ஸோடு நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்தடுத்த சம்ஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட AM Maths சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.